1937ஆம் வருடம் முதல் 1965ஆம் வருடம் வரை தமிழகத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. குறிப்பா தமிழகத்துல உள்ள கல்லூரி மாணவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த இந்தி திணிப்பை எதிர்த்து சாலைகளை இறங்கி போராடினாங்க. அப்போது மத்திய அரசு படைகள் சுட்டதுல பல பேருமே உயிரிழந்திருக்காங்களாம். குறிப்பா பொள்ளாச்சியில 600க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. ஆனா அப்போதைய தமிழக அரசு மிகவும் குறைவான எண்ணிக்கையை தான் காட்டினாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் ஹிந்தி எதிர்ப்புக்காக நடைபெற்றது. இதனை ஒரு மைய கருவாக எடுத்துக்கொண்டு உருவான திரைப்படம் தான் பராசக்தி. இந்த படத்துல ஹீரோவாக சிவகார்த்திகேயன் பண்ணாலுமே முதல் முறையாக நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வில்லனாக களமிறங்கியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா பல முக்கிய பிரபலங்கள் இந்த படத்துல கெஸ்ட் ரோலுமே பண்ணிருக்காங்க. படமும் ரிலீஸ் ஆகி தற்போது திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களுமே இந்த படத்திற்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில தாவேகா தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் படத்தை பார்த்துவிட்டு நடிகர் சிவா அவர்களுக்கு போன் போட்டு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ விஜய் சாருடைய திரைப்படமுமே பொங்கல் வெளியீடாக ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் சென்சார் இஷ்யூவால தற்போது அந்த படம் சிக்கி தவிக்குது. சோ அப்படி இருந்த நிலையிலுமே தளபதி விஜய் அவர்கள் பராசக்தி திரைப்படத்தை பார்த்து சிவகார்த்திகேயன் அவர்களை புகழ்ந்து தள்ளி அந்த படக்குழுவை பாராட்டியிருப்பது பலராலுமே வரவேற்கப்படுது. இதனை சமீபத்திய பேட்டி ஒன்றுல நடிகர் சிவா அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா அவருக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் இருக்கிற உறவை பற்றியும் அவர் வெளிப்படையாக பேசியிருப்பது தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல சிவகார்த்திகேயன் ரசிகர்களிடையுமே நல்ல வரவேற்பு பெற்று வருது. இந்த தகவலை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.